மக்களே, ஹாய். இன்னைக்கு நம்ம வீட்லிங்க நம்ம ஒய்ஃபு ஸ்பெஷலாக களி பண்ணி கொடுத்துருக்காங்க. ராய்க்களிங்க பாருங்க, ராய்க்களி ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்கு. சொல்லி ராய்க்களி ஒன்லி ராய்க்களிங்க. அப்படியே ஒரு அப்படி கலைக்குங்க. சூப்பர். சாப்பாட்லேயே ராஜானா அது ராய்க்களி தானுங்க. பிரியாணியெல்லாம் கிடையாது, சும்மாங்க அது. ராய்க்களி டெய்லி கூட சாப்பிட்லாம். தயிர் கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. சட்னி இந்த மாதிரி ஆட்டுக்காய்ச்சினா பட்டாணி குழம்பு இதெல்லாம் செமையாக இருக்குங்க. அளவான உப்பு, அளவான காரம் கம்மியாக போட்டு அப்படி கரைச்சி அடிச்சுன்னு வச்சுங்க. குழம்புக்கெல்லாம் காரம் அதிகமாக போட்டால் தொட்டு தான் சாப்பிடும். காரம் கம்மியாக போட்டுன்னு வைங்க, அப்படியே குழப்பி அடித்தா அந்த களி சூப்பராக இருக்குங்க. ராய்க்களினா களி தானுங்க. சாப்பாட்லேயே ராஜனா எண்ணெய் பொறுத்தளவு களி தானுங்க. அதனால் ஒய்ஃபுங்க நீ களி பண்ணி போட்டேன். அப்படி இந்த களி சாப்பிட்டு 40 வருஷம் 45 வருஷம் ஆச்சுங்க. 45 வருஷத்துக்கு முன்னாடி இந்த களி சாப்பிட்டு இப்போ ஒய்ஃப் திடீர்னு இன்னைக்கு ராய்க்களி பண்ணி போட்டேன். அப்படி செமையாக இருக்குங்க. ராய்க்களி 4 உண்டைங்க அப்படியே கலக்க பண்ணுங்க. எண்ணெய் பொறுத்தளவு சாப்பாட்டில் ராஜான்னா ராய்க்களி தானுங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. பிரியாணிலையும் கூட உங்களுக்கு கொலஸ்ட்ராலு அது இது இருக்குங்க. ராய்க்களியில் கொலஸ்ட்ராலாக இருக்காதுங்க. ஒன்லி செமையானதுங்க. ஜீரணம் ஈஸியாக ஆகிக்கு. ஏன்னா அதை ஆட்சி செய்யலாம். நான் கூட வீட்டில் ராய்க்களி வேண்டாம் சொன்னேங்க. ஆனால் எனக்கு ஒய்ஃப் பண்ணி கொடுத்து அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அப்படியே மெல்ல வேண்டியது அது வாட்டு உள்ளே போயிட்டு சூப்பராக சாப்பிட்லாங்க. குழம்பு மட்டும் நல்லா வச்சேன், அப்படி கலக்கி செமையாக. ராய்க்களினா உயிருங்க. அதுக்கு குழம்பு தான் சூப்பராக வச்சுன்னு வச்சுக்கோங்க. ராய்க்களி உயிருங்க. ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க. நல்லா குழம்பு வச்சு ராய்க்களி ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க, விடவே மாட்டேங்க. சாப்பாட்டில் ராஜான்னா அது ராய்க்களி தான். பிரியாணி இதெல்லாம் சும்மா நான் தான் சாப்பிட்டுக்கிறேன். நான் ராய்க்களி அப்படி இல்லைங்க. உனக்கு எதாவது சூப்பர். மக்களே, ராய்க்களி நேசிங்க. 100 ஆயில் வாருங்க. ராய்க்களியை சாப்பிடுங்க. 100 ஆண்டு வாருங்க. ஜீரணமாகிறது ஈஸி, சமைக்கிறது ஈஸி, கஷ்டமே விடாதீங்க. ராய்க்களினா உயிருங்க. வாங்க சாப்பிடலாம் மக்களே. பாருங்க, அப்படியே போட்டால் வாட்டு பூ மாதிரி இருக்குதுங்க. அப்படியே ராய்க்களிங்க. ராய்க்களி அப்படியே சூப்பராக இருக்குதுங்க. உள்ள ரைஸிங் மிக்ஸிங்க. அப்படியே வாங்க குழம்பு அடிக்கலாங்க. என்னடா குழம்பு அடிக்கலான்னு நீங்கள் நினைக்காதீங்க. குழம்புல காரம் கம்மி, சால்ட்டு கம்மி. சால்ட்டு காரம் எல்லாம் கம்மியாக போட்டுருக்குங்க. அதனால் குழம்பு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மெல்லே வேண்டியதாக அது வாட்டு போட்டுருக்குங்க. ராஜாண்ணா ராய்க்களி தானுங்க. ராய்க்களி தான் ராஜாங்க. சாப்பிட்டு பாருங்க, சொர்க்கத்துக்கே போயிடுவீங்க. இதான உணவு. பிரியாணிலாம் சும்மாங்க. பிரியாணியில் விளம்பரம் பண்ணி விட்டாங்க. பிரியாணி தயாரிக்கிறது தான் தயாரித்து விற்பனை பண்ணுறாங்களே அவங்க தானே ராஜா. சாப்பிட்றதுலாம் ராஜா கிடையாது. ஆனால் ராய்க்களி நீங்கள் சாப்பிட்டேன்னு வைங்க, நீங்கள் தாங்க ராஜா. பிரியாணி தயாரிக்கிறவங்க அவங்க தாங்க ராஜா. ஆனால் ராய்க்களி அப்படி இல்லை, நீங்கள் சாப்பிட்டாலே ராஜா தாங்க. அப்படியே கஷ்டமெல்லாம் போச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. நான் கூட ராய்க்களி வேண்டாம் சொன்னேங்க. இன்னைக்கு நைட் ஊட்டிங்க ஒய்ஃப் பண்ணி கொடுத்தா. வேண்டாம் தான் சொன்னேன். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னைக்கு டெய்லியுமே ராய்க்களி வீடியோ தானுங்க.
குழம்பு காரம் கம்மியாக வைங்க, உப்பு கம்மியாக போடுங்க. போட்டுங்க இந்த மாதிரி ராய்க்களி போடுங்க, குழப்பி கொடுங்க. அடடா சொர்க்கத்துக்கே வருவீங்க. என் மனைவினா சும்மா இல்லைங்க. இப்படி ஒரு உணவை கொடுத்ததுக்காக என் மனைவிக்கு 1000 கோடி வாழ்த்து சொல்லணுங்க. ராய்க்களின்னா சும்மாவா? என்ன ராய் குழம்பு குழப்பிடிக்கணும். குழம்பு வந்துங்க காரம் சால்ட்டு எல்லாம் கம்மியாக போட்டு ஜம்முன்னு செஞ்சுக்கோங்க. அப்படி தயிர் மாதிரி குழப்பி அடிக்கல சரிங்களா? சூப்பராக இருக்குது. சாப்பிட்டான்னு தானுங்க சந்தோஷமாக தெரியுங்க. பிரியாணியெல்லாம் சும்மாங்க ஏனுங்க. ராய்க்களி செய்கிறதா செம்ம ஈஸிங்க. நல்லா தண்ணி கொதி குட்டிங்க. கொஞ்சம் கட்டியாக கலச்சி ஊற்றிங்க. நல்லா மற்ற முட்டை இருந்தால் போதுங்க. நல்லா போட்டு கலக்கணும்னு வைங்க. ராய்க்களி ஆகுங்க. நல்லா மற்ற 2 வாங்கி வச்சுங்க. ஒரு கிண்டினீங்கன்னா சூப்பராக. ராய்க்களி கெட்டியாகவும் செய்யாதுங்க. அப்படியே ராய்க்களி பூ மாதிரி குழம்பு பண்ணுங்க. அப்படியே அடித்து சும்மா 2 கிலோ கடிச்சு கொடுத்துருங்க. ராய்க்களி எப்பவுமே கெட்டியாக பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் ராய்க்களி அப்படியே பழமாக கெட்டியாக இப்போ உள்ள குடிக்காமல் அப்படி யூஸாக பண்ணி வைங்க. இது குழப்பி அடிக்கலாங்க. என்னங்க சொர்க்கத்துக்கே போயிடலாங்க. ராய்க்களி சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி லூஸாக ராய்க்களி பண்ணிங்க கரைச்சி குடிச்சு பாருங்கள். அப்படியே சொர்க்கம் தனிங்க. பிரியாணிலாம் சும்மாங்க. குழம்புல காரம் உப்பு எல்லாம் கம்மியாக இருக்குதுங்க. காரம்லாம் இல்லைங்க. அதெல்லாம் குழப்பி அடிக்கலாங்க. சூப்பர். இதை மனைவிக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். குழம்புலாம் காரம் குழப்பி அடிக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க. இப்படி தான் ராய்க்களி குழம்பு வச்சுங்க. காரம் உப்பெல்லாம் கம்மியாக போட்டு குழப்பி அடிச்சுன்னு வைங்க. அது கூட எதுவுமே இல்லைங்க. மெல்லவே வேண்டியது. நாலு 1 ராய்க்களி சாப்பிட்டுங்க. இன்னும் 10 நிமிஷம் இன்னொரு 1 சாப்பிடுங்க. ராய்க்களி வந்து லூஸாக அப்படியே என் மனை செஞ்சது அப்படி சாப்பிட்டா இருக்குங்க. ராய்க்களியே சாப்பிட்டு குழம்பு அப்படியே கரைச்சி அடித்தாங்க. அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. என் மனைவிக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். உன்னை வாரத்துக்கு 4 டைமு ராய்க்களி உணவை பார்ப்போம். வாரத்துக்கு 4 நாள் நம்ம வீட்டில் ராய்க்களி தான். எனக்கு சாப்பாடு ராஜான்னா ராய்க்களி தான். பிரியாணிலாம் சும்மா ராய்க்களி தான் ராஜா. ஆனால் செய்கிற பக்கம் இருக்குங்க. அப்படி சாப்பிட்டா குழம்புன்னு வந்தீங்க. குழம்பெல்லாம் உப்பு
காரம் கம்மியாக போட்டு அப்படியே குழப்பி அடிச்சுன்னு வைங்க. சொல்கிறதுக்கு போயிருங்க. சாப்பிட்டு பாருங்க. என் மனைவிக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்களோ, எந்த அளவுக்கு பெல் பட்டினா முதலியோ அந்த அளவுக்கு நான் ராய்க்களி தான் சாப்பிட போகிறேங்க. பாய்.